வெல்கம் டு கணினி ஆசான். இந்த செஷனில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம்னா MongoDB இன்ஸ்டலேஷன் டைப்ஸ் பற்றி பார்க்க போகிறோம். ஓகே, ஸோ MongoDBயை நம்ம விண்டோஸில் இன்ஸ்டலேஷன் பண்ணலாம், அப்புறம் லினக்ஸில் இன்ஸ்டலேஷன் பண்ணி பார்க்கலாம். ஓகே, ஸோ இதை வந்து நம்ம விண்டோஸில் வந்து டைரெக்டாக MSI ஃபைலை வச்சு இன்ஸ்டலேஷன் பண்ணலாம், அப்புறம் அது ஆன்லைன் இன்ஸ்டலேஷன். ஓகே, ஸோ ஆஃப்லைன் இன்ஸ்டலேஷனாக ஜஸ்ட்டு MongoDBயை வந்து ஜிப் ஃபார்மேட்டில் இருக்கும், அதை எக்ஸ்ட்ராக்ட் பண்ணி ஆஃப்லைனில் இன்ஸ்டலேஷன் பண்ணலாம். ஓகே, ஸோ இது மாதிரி சிமிலர் லினக்ஸ்க்கும் பண்ணலாம். ஓகே, ஸோ ஃபஸ்ட்டு விண்டோஸில் எப்படி ஆன்லைனில் பண்ணுறது, ஆஃப்லைனில் பண்ணுறது, அப்புறம் லினக்ஸில் எப்படி ஆன்லைனில் பண்ணுறது, ஆஃப்லைனில் பண்ணுறது. ஸோ ஆன்லைன்னா இன்டர்நெட் நீடட், ஆஃப்லைன்னா இன்டர்நெட் தேவையில்லை. ஓகே, ஸோ இந்த டூ டைப்ஸில் நம்ம எப்படி இன்ஸ்டலேஷன் பண்ணுறதை பற்றி பார்க்கலாம். ஃபஸ்ட்டு விண்டோஸில் எப்படி இன்ஸ்டலேஷன் பண்ணுறதை பற்றி பார்க்கலாம். ஓகே, கூகுள் போய்க்கோங்க. ஸோ mongodb.org இது கொடுத்தீங்கனாலே உங்களுக்கு எங்கே போகும்னு பார்த்தீங்கன்னா mongodb.com தான் ரீடைரக்ட் ஆகும். ஓகே, ஸோ இதில் ஸ்லாஷ் ப்ராடக்ட்ஸில் போயிட்டு டேட்டாபேஸ், ஸோ பிளாட்ஃபார்ம், இது நிறையா இருக்குது. ஸோ இதில் உங்களுக்கு கன்ஃபியூஸாக இருந்தது அப்படின்னா இதில் வந்து நீங்கள் கம்யூனிட்டி எடிஷன் கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஓப்பன் ஆகும். ஓகே, ஸோ கம்யூனிட்டி வெர்ஷன் தான் உங்களுக்கு வந்து ஃப்ரீ வெர்ஷன். ஸோ இதிலே டூ டைப்ஸ் இருக்குது MongoDBலே. என்டர்பிரைஸ் எடிஷனுங்கிறது ஓப்பன் சோர்ஸ் கிடையாது, பெய்டு வெர்ஷன். ஓகே, கமர்ஷியல் வெர்ஷன். கம்யூனிட்டி எடிஷன் தான் வந்து ஓப்பன் சோர்ஸ் ஃப்ரீ வெர்ஷன். ஓகே, ஸோ நான் என்ன பண்ணுறேன், MongoDB//ல் டவுன்லோட் கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு டைரெக்டாக டவுன்லோட் பேஜுக்கு வந்து ரீடைரக்ட் ஆகும். ஓகே, ஸோ இதில் உங்களுக்கு பார்த்தீங்கன்னா தெரியும், MongoDB அட்லஸ் இருக்குது, MongoDB என்டர்பிரைஸ் அட்வான்ஸ்ட் இருக்குது, MongoDB கம்யூனிட்டி எடிஷன், டூல்ஸ். ஸோ என்னென்ன டவுன்லோட்ஸ் ப்ராடக்ட்ஸ் இருக்கோ அது எல்லாமே உங்களுக்கு விசிபிளாக இருக்கும். ஸோ நம்ம என்ன செலக்ட் பண்ணுறோம், MongoDB கம்யூனிட்டி எடிஷன் கிளிக் பண்ணுங்கள். ஓகே, அதில் MongoDB கம்யூனிட்டி சர்வரை நம்ம டவுன்லோட் பண்ணணும். ஓகே, ஸோ கம்யூனிட்டி சர்வர் செலக்ட் பேக்கேஜ். ஸோ வெர்ஷன் இருக்குது, கரண்ட் வெர்ஷன் பார்த்தீங்கன்னா 7.04. ஓகே, ஸோ இதில் எல்லா வெர்ஷனும் இருக்குது, உங்களுக்கு எந்த வெர்ஷன் வேணுமோ நீங்கள் டவுன்லோட் பண்ணிக்கலாம். நான் வந்து கரண்ட் வெர்ஷனை டவுன்லோட் பண்ணிக்கிறேன். ஓகே, ஸோ என்ன பிளாட்ஃபார்ம், விண்டோஸா லினக்ஸா? ஓகே, அமேசான் லினக்ஸ் நிறைய டைப்ஸ் இருக்குது. நம்ம ஃபஸ்ட்டு விண்டோஸ் பற்றி தான் பார்க்க போகிறோம். ஓகே, ஸோ விண்டோஸ் 64ல் 64 பிட் இருக்குது. அதில் வந்து நான் என்ன பண்ணுறேன், பேக்கேஜ் வந்து MSI. இதில் எனக்கு ஜிப் ஃபார்மேட்டில் வேணும்னா ஆஃப்லைனில் இன்ஸ்டலேஷன் பண்ணணும்னா டைரெக்டாக ஜிப் ஃபார்மேட்டில் டவுன்லோட் பண்ணி ஜஸ்ட் எக்ஸ்ட்ராக்ட் பண்ணிவிட்டு நீங்கள் யூஸ் பண்ண ஆரம்பிச்சிடலாம் டைரெக்டாக. ஓகே, இப்போ நான் ஃபஸ்ட்டு வந்து ஆன்லைன் இன்ஸ்டலேஷன் தான் பண்ண போகிறோம், அதனால் MSI செலக்ட் பண்ணிக்கிறேன். ஓகே, டவுன்லோட். ஸோ உங்களுக்கு டவுன்லோடு வந்து ப்ராக்ரஸிங்கில் இருக்குது. ஓகே, டவுன்லோட்ஸில் பார்த்தீங்கன்னா ப்ரௌசர்லாம் உங்களுக்கு இதுவாகும். ஓகே, 571 MB வந்து உங்களுக்கு இந்த ஃபைல் சைஸ் இருக்குது, MSI ஃபைலோட சைஸ். ஓகே, ஸோ டவுன்லோடு இன்னும் கம்ப்ளீட் ஆகலை. இட்ஸ் கம்ப்ளீட்டட். ஓகே, ஸோ இன் ஃபோல்டரை கிளிக் பண்ணுங்கள். ஸோ MongoDB. ஸோ ஜஸ்ட்டு நீங்கள் ரைட் கிளிக் பண்ணிவிட்டு இன்ஸ்டால்னு கொடுக்கலாம், இல்லை நீங்கள் டபுள் கிளிக் கூட பண்ணிக்கலாம். ஓகே, ஸ்பேஸ் செக் பண்ணுது. நெக்ஸ்ட், விண்டோஸை பொறுத்த வரைக்கும் MSI இன்ஸ்டலேஷன் உங்களுக்கு ஈஸியாக தான் இருக்கும். ஓகே, கஸ்டம் நம்ம கம்ப்ளீட்டாக செலக்ட் பண்ணலாம். கஸ்டம்னா என்னென்னு பார்க்கணும், நம்ம என்னெல்லாம் இருக்குன்றதை பார்த்துக்கலாம். சர்வர், ரூட்டர், ஸோ என்னென்ன ஆப்ஷன் இருக்குதுன்னு சொல்லிட்டு நீங்கள் செக் பண்ணிக்கலாம். அதே மாதிரி நீங்கள் சியில் பண்ணுறதுக்குள்ள டியில் பண்ணிங்கன்னா உங்களுக்கு நீங்கள் பார்த்தும் சேஞ்ச் பண்ணிக்கலாம். இதான் கஸ்டமைஸ் இன்ஸ்டலேஷன். நான் என்ன பண்ணேன், டைரெக்டாக சிலேயே இன்ஸ்டலேஷன் பண்ணிக்கிறேன், அதனால் கம்ப்ளீட் செலக்ட் பண்ணுறேன். ஸோ இது பார்த்தீங்கன்னா சர்வீஸ், MongoDB சர்வீஸ் க்ரியேட் பண்ணுவான்னு கேட்டு நீங்கள் எதில் எதுவுமே சேஞ்சஸ் பண்ணாதீங்க, டைரெக்டாக அது டிஃபால்ட்டாக என்ன இருக்கோ அதே கொடுத்துருங்க. சப்போஸ் நீங்கள் வந்து டொமைன் கம்ப்யூட்டராக இருந்தால் நீங்கள் இதை செலக்ட் பண்ணணும். சர்வரில் இப்போ 2012 சர்வர் 16 சர்வரில் நீங்கள் டொமைன் அக்கௌண்ட் இன்ஸ்டலேஷன் பண்ணுறதா இருந்தால் ஸோ இந்த ஆப்ஷன் நீங்கள் செலக்ட் பண்ண வேண்டியது இருக்கும். இப்போ நம்ம ஜஸ்ட் ப்ராக்டிஸ் லேர்னிங் செஷன் தான் நம்ம இது பண்ண போகிறோம். ஸோ அதனால் என்ன பண்ணுறோம், நம்ம நெட்வொர்க் சர்வீஸ் லோக்கல் இதையே செலக்ட் பண்ணிக்கிறோம். இன் ப்ரொடக்ஷன் என்வரன்மெண்ட்டு நம்ம இந்த என்வரன்மெண்ட் இதெல்லாம் பண்ணுவோம். ஓகே, இந்த இப்போ டொமைன் என்வரன்மெண்ட்டும் பண்ணலாம், இல்லைனா நீங்கள் லோக்கல் ஹோஸ்ட்டாகவும் பண்ணிக்கலாம். ஓகே, நான் இப்போ லோக்கல் ஹோஸ்ட்டில் பண்ணுறதுனால ஃபஸ்ட் இதையே நான் செலக்ட் பண்ணிக்கிறேன். ஸோ நீங்களும் லேர்னிங் பர்பஸ்னால் நீங்கள் டிஃபால்ட்டாக இருக்கிறதே அப்படியே விட்டுருங்க. அப்புறம் நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா அந்த சர்வீஸோட நேம் பார்த்தீங்கன்னா MongoDB. நெக்ஸ்ட்டு அதோட நம்ம MongoDBயோட டேட்டாலாம் எங்கே போய் டிபி எங்கெல்லாம் ஸ்டோர் ஆகும்னு பார்த்தீங்கன்னா
டேட்டான்னு ஒரு டைரக்டரியில் ப்ரோக்ராம் ஃபைல்ஸில் MongoDB சர்வர் என்ன வெர்ஷனோ அதில் /டேட்டாங்கிற பாத் லொக்கேஷனில் போய்ட்டு அதோட டிபி டேட்டா எல்லாமே உங்களுக்கு ஸ்டோர் ஆகும். அதேமாதிரி லாக் பாத்தும் இந்த லொக்கேஷனில் போய் ஸ்டோர் ஆகும். அதுதான் வந்து டிஸ்பிளே ஆகுது. ஓகே, தென் நெக்ஸ்ட் அவ்வளோதான். அப்புறம் பார்த்தீங்கன்னா இதில் இன்ஸ்டால் MongoDB கேம்பஸ், இது வந்து ஒரு GUI டூல். ஓகே, ஸோ இது நீங்கள் தனியாக இன்ஸ்டலேஷன் பண்ணணுன்னா இதை எடுத்து விட்டுக்கலாம். சப்போஸ் நம்ம GUI மோடில் நம்ம இன்ஸ்டலேஷன் பண்ணி லேர்ன் பண்ணணும்னா MongoDB கேம்பஸ் கண்டிப்பாக நமக்கு வேணும். ஓகே, ஸோ அதனால் நான் என்ன பண்ணேன், டிஃபால்ட் என்ன செலக்ட் ஆகிருக்கோ அதையும் நான் செலக்ட் பண்ணிக்கிறேன். தென் நெக்ஸ்ட். ஸோ MongoDB கேம்பஸ்ங்கிறது வந்து ஒரு MongoDBயோட GUI கிளைண்ட் டூல். ஓகே, தென் நெக்ஸ்ட் இன்ஸ்டால். ஸோ இன்ஸ்டலேஷன் ப்ராசஸிங் ஆகிட்டு இருக்கு. எஸ், ஸோ இன்ஸ்டலேஷன் கொஞ்சம் டைம் எடுக்கும். ஓகே, ஸோ MongoDB இன்ஸ்டலேஷன் வந்து உங்களுக்கு கம்ப்ளீட்டட். ஓகே, ஃபினிஷ். ஸோ நீங்கள் யூஸ் பண்ணணும்னா ஸ்டார்ட் கொடுத்துட்டு இதுதான் MongoDB GUI வெர்ஷன் உங்களுக்கு. ஓகே, ஸோ இதில் போய்ட்டு லோக்கல் ஹோஸ்ட் என்டர் கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு கனெக்ட் ஆகிரும். ஓகே, ஸோ இது வந்து டிஃபால்ட்டாக இன்ஸ்டால் ஆகிருக்கு உங்களுக்கு டேட்டாபேஸ். ஓகே, admin config local. ஓகே, ஸோ இதெல்லாம் பற்றி லேட்டரானு பார்க்கலாம். இப்போ வந்து நம்ம MongoDB சக்ஸஸ்ஃபுல்லாக இன்ஸ்டலேஷன் பண்ணியாச்சு. பட் நம்ம GUI மோட் மட்டும் தான் இன்ஸ்டலேஷன் பண்ணியிருக்கோம். ஓகே, நம்ம கமாண்ட் ப்ராம்ப்ட் வந்து வேணும்னா நம்ம என்ன பண்ணணும், MongoDB செல்லுங்கிற ஒரு கிளைண்ட் டூலை வந்து நம்ம இன்ஸ்டலேஷன் பண்ணணும். ஓகே, ஸோ அதுக்கு முன்னாடி MongoDB சர்வீசஸ் வந்து எங்கே நீங்கள் செக் பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா இதில் போய்ட்டு சர்வீசஸ் டைப் பண்ணுங்கள். சர்ச்சில் போய்ட்டு உங்களுக்கு சர்வீசஸ் வந்து ஷோ ஆகும். ஸோ அதில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சர்வீசஸ் எல்லாமே டிஸ்பிளே இருக்குது. ஓகே, ஸோ இதிலெல்லாம் பார்த்தீங்கன்னா எல்லா சர்வீசஸ் விண்டோஸில் இருக்கிற சர்வீஸ் ரன் ஆகிட்டு இருக்கிற சர்வீஸ் எல்லாமே உங்களுக்கு இதில் டிஸ்பிளே ஆகும். ஓகே, இதில் MongoDB சர்வீசஸ் எம்மில் பாருங்கள், MongoDB சர்வர் ஆட்டோமேட்டிக்கில் இருக்குது. ஸோ இப்போ நம்ம MSI ஆன்லைன் இன்ஸ்டலேஷன் பண்ணுறதுனால எல்லாமே உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு இன்ஸ்டலேஷன் ஆகிடுச்சு. ஸோ அதனால் உங்களுக்கு ஈஸியாக நம்ம வந்து ஒர்க் பண்ண ஆரம்பிச்சிடலாம். ஸோ கான்ஃபிகரேஷன் சைடு பெருசாக உங்களுக்கு எதுவும் இருக்காது. ஓகே, பட் நீங்கள் வந்து ஆஃப்லைன் இன்ஸ்டலேஷன் பண்ணால் நிறையா செட்டிங்ஸ் எல்லாமே நீங்கள் வந்து செட் பண்ணுற மாதிரி இருக்கும். ஓகே, அது நம்ம ஆஃப்லைன் இன்ஸ்டலேஷன் வரும்போது நெக்ஸ்ட்டு செஷனில் அதை பார்க்கலாம். ஓகே, ஸோ இப்போ சர்வீஸ் எங்கே இருக்குதுன்னு பார்த்துட்டோம். நெக்ஸ்ட் என்ன பண்ண போகிறோன்னா MongoDB செல் வந்து இன்ஸ்டலேஷன் பண்ண போகிறோம். அதாவது கமாண்ட் லைன் ஃபார்மேட்டில் எப்படி ஒர்க் ஆகுதுன்னு பார்க்க போகிறோம். ஓகே, அதுக்கு Mongo செல்ங்கிற ஒரு கிளைண்ட் டூல் இருந்தால் தான் உங்களுக்கு என்ன ஆகும், MongoDBயோட கமாண்ட் ப்ராம்ப்டில் நம்ம ஒர்க் பண்ண முடியும். ஓகே, அப்போ டூல்ஸ் கிளிக் பண்ணுங்கள். அதே இதில் MongoDB செல்லுன்னு இருக்குது பார்த்தீங்களா. ஃபஸ்ட்டு நம்ம கம்யூனிட்டி சர்வர் இன்ஸ்டலேஷன் பண்ணோம். அதில் GUI மோட் சர்வர் ப்ளஸ் GUI மோடு கிளைண்ட் வந்து கேம்பஸ்ங்கிற GUI கிளைண்ட் இன்ஸ்டலேஷன் பண்ணிட்டோம். ஸோ இப்போ கமாண்ட் லைனில் நம்ம ஒர்க் பண்ணணும் அப்படின்னா MongoDB செல்லுங்கிற ஒரு கிளைண்ட் டூல் வேணும். ஓகே, அதில் டூல்ஸில் போயிட்டு நீங்கள் செக் பண்ணிங்கன்னா MongoDB செல்லோட டவுன்லோட் லிங்க் இருக்கும். ஓகே, ஸோ இதில் போய்ட்டு வெர்ஷன் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு லேட்டஸ்ட் வெர்ஷன் 2.1. ஓகே, ஸோ எல்லா வெர்ஷனுமே இருக்குது. ஓகே, ஸோ இதை நான் என்ன பண்ணுறேன், பேக்கேஜ் வந்து உங்களுக்கு 2 டைப்பாக இருக்குது. இன்ஸ்டலேஷன் MSIயும் இருக்குது, அதே மாதிரி ஜிப்பும் இருக்குது. ஓகே, MSIயை எடுத்துக்கிறேன். ஓகே, டவுன்லோட். ஓகே, ஸோ இதை கிளிக் பண்ணுங்கள். Mongo SH 2.11 டபுள் கிளிக் பண்ணுங்கள். நெக்ஸ்ட். ஸோ இது வந்து ஒரே ஒரு யூசருக்கு மட்டும் வேணும்னா நீங்கள் இங்கே கொடுத்துக்கலாம். அதாவது இந்த செல்லோட பாத் வந்து எங்கே செட் ஆகின்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் கரண்ட்டு எந்த யூசர் இருக்கோ அந்த யூசருக்கு மட்டும் இன்ஸ்டலேஷன் அந்த செல் வந்து உங்களுக்கு அவைலபிள் இருக்கும். ஓகே, இதை நீங்கள் சேஞ்ச் பண்ணாலும் சேஞ்ச் பண்ணிக்கலாம். இல்லைனா எல்லாருக்கும் வேணும் அப்படின்னா நீங்கள் காமனாக நீங்கள் Mongo செல் அந்த டைரக்டரியில் நீங்கள் கொடுத்தீங்கன்னா எல்லா யூசருக்கும் ஒர்க் ஆகும். நான் SreePC2 அப்படிங்கிற ஒரு யூசரில் இருக்கேன். ஸோ அதோட ப்ரொஃபைல் பார்த்து வந்து உங்களுக்கு டிஸ்பிளே ஆகும். ஸோ அதில் போய்ட்டு ஆட்டோமேட்டிக்காக இது செட் ஆகிடும். ஓகே, நான் என்ன பண்ணுறேன், இதை எடுத்துட்டு எல்லோரும் வந்து யூஸ் பண்ணுற மாதிரி நான் செட் பண்ண போகிறேன். ஓகே, ஸோ அதனால் C ட்ரைவில் ப்ரோக்ராம் ஃபைல்ஸில் Mongo Sங்கிற டைரக்டரியில் இன்ஸ்டலேஷன் ஆகுது. எஸ், ஃபினிஷ். ஓகே, ஸோ இப்போ MongoDB செல் இன்ஸ்டலேஷன் பண்ணியாச்சு. நம்ம எங்கே பார்த்தோம், ப்ரோக்ராம் ஃபைல்ஸில் சியில் ப்ரோக்ராம் ஃபைல்ஸில் Mongo SH இருக்கு பார்த்தீங்கன்னா Mongo SH.
ஸோ இதில் மாங்கோ எஸ்ஹெச்ங்கிற அப்ளிகேஷன். ஸோ இதை நீங்கள் என்ன பண்ணிக்கணும், க்ரியேட் சென்ட் டு ஷார்ட்கட். ஸோ க்ரியேட் பண்ணிங்கன்னா எங்கே ஆகும், உங்களுக்கு இங்கே ஒரு ஷார்ட்கட் வந்து ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு க்ரியேட் ஆகும். ஓகே ஓகே இதை போய்ட்டு நீங்கள் டபுள் கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு மாங்கோடிபியோட செல் வந்து உங்களுக்கு ஓப்பன் ஆகும். லோக்கல் ஹோஸ்டில் இருக்குது. ஸோ என்டர் பண்ணிங்கன்னா ஓகே. ஸோ இதுதான் வந்து உங்களுக்கு மாங்கோடிபியோட கமாண்ட் லைன் செல். ஓகே ஸோ இதில் போய்ட்டு ஸோ டிபிஸ்ன்னு கொடுத்தீங்கன்னா என்னென்ன டிபிலாம் வந்து உங்களுக்கு இருக்குன்ட்டு வரும். ஓகே ஸோ இதில் பார்த்தாலே உங்களுக்கு தெரியும் மாங்கோடிபியோட செல்லோட வெர்ஷன் என்னென்னு பார்த்தீங்கன்னா மாங்கோடிபியோட வெர்ஷன் வந்து 7.4, மாங்கோ செல்லோட வெர்ஷன் வந்து 2.1. ஓகே ஸோ இதில் உள்ள கமெண்ட்ஸு கொரிலாம் வந்து லேட்டரானு பார்க்கலாம் நம்ம. ஓகே ஸோ இப்போ வந்து மாங்கோடிபி செல்லை வந்து நம்ம இன்ஸ்டலேஷன் பண்ணிவிட்டு மாங்கோடிபி செல்லை எப்படி ஓப்பன் பண்ணுறத பற்றி பார்த்துட்டோம். ஓகே ஸோ இப்போ எக்ஸிட் கொடுத்துட்றேன். இப்போ நீங்கள் கமாண்ட் ப்ராம்ப்டில் போய்ட்டு எப்படி ரன் பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா கமாண்ட், இப்போ இதில் போய்ட்டு நீங்கள் மாங்கோ எஸ்ஹெச்னு கொடுத்தா உங்களுக்கு வந்துடும். ஓகே நம்ம மாங்கோடிபி சர்வர் இன்ஸ்டலேஷன் கம்யூனிட்டி எடிஷன் பண்ணி பார்த்துட்டோம். அதுக்கப்புறமா GUI கேம்பஸ், அதாவது GUI மோட், அதாவது மாங்கோடிபி சர்வரோட GUI டூல். ஓகே ஸோ இதான் வந்து GUI டூல். இது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கமாண்ட் லைன். அதுக்கு என்ன பண்ணுறோம், மாங்கோ செல்லுங்கிற ஒரு டூல், கிளைண்ட் டூலை இன்ஸ்டலேஷன் பண்ணுறோம். ஸோ அது இருந்தால் தான் உங்களுக்கு கமாண்ட் லைனில் நம்ம மாங்கோ டிபி சர்வரை ஒர்க் பண்ண முடியும். ஓகே ஸோ அப்போ இந்த செஷனில் வந்து மாங்கோடிபி சர்வர் எப்படி இன்ஸ்டலேஷன் பண்ணுறதை பற்றி பார்த்துட்டோம். அதுக்கு ஃப்ரீ வெர்ஷன் பார்த்தீங்கன்னா கம்யூனிட்டி எடிஷன். ஸோ அதை எப்படி இன்ஸ்டலேஷன் பண்ணுறதுன்னு பார்த்துட்டோம். அதுக்கப்புறம் மாங்கோடிபியை வந்து எப்படி கனெக்ட் பண்ணுறதுன்னு பார்த்தீங்கன்னா அதுக்கு GUI டூல், மாங்கோடிபி GUI டூல் பார்த்தீங்கன்னா மாங்கோடிபி கேம்பஸ்ங்கிற ஒரு டூல் இருக்குது. அதை இன்ஸ்டலேஷன் பண்ணி எப்படி கனெக்ட் பண்ணுறதுன்னு பார்த்தோம். அதே மாதிரி கமாண்ட் ப்ராம்ப்டில் ஒர்க் பண்ணணும்னா மாங்கோடிபி செல்லுங்கிற ஒரு கிளைண்ட் டூல் இருக்குது. அதை எப்படி இன்ஸ்டலேஷன் பண்ணுறதுன்னு பற்றியும் பார்த்துட்டோம். ஓகே ஸோ அப்போ இந்த செஷனில் விண்டோஸில் எப்படி ஆட்டோமேட்டிக் இன்ஸ்டலேஷன், ஆன்லைன் இன்ஸ்டலேஷன் எப்படி பண்ணுறதுன்னு பற்றி பார்த்துருக்கோம் மாங்கோடிபி பற்றி. நெக்ஸ்ட் செஷனில் இதை எப்படி ஆஃப்லைன் இன்ஸ்டலேஷன், அதாவது ஜிப் ஃபார்மேட்டில் டவுன்லோட் பண்ணிவிட்டு அதை எக்ஸ்ட்ராக்ட் பண்ணி எப்படி ஒர்க் பண்ணுறதை பற்றி பார்க்கலாம். ஓகே தேங்க்யூ.